ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 7வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே சூச்சு வர அப்படின்னு சத்தம் கேட்க வேகமா போயிட்டு ஜின் அவனோட வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறான். சூச்சுவா அவ டார்ச்சர் பண்ணுவாளே அப்படின்னு. ஜின்னோட அசிஸ்டன்ட் சூச்சுவ உள்ள கூட்டு வர சீனியர் எங்க போனீங்க அப்படின்னு கத்திட்டே சூச்சு உள்ள வரா. ஜின்னு எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறான். ஆனா சூச்சு வந்து புடிச்சிடுறா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு ஆக்டிங்க போடுறீங்களா, இன்னும் நீங்க திருந்தலையா அப்படின்னு சூச்சு கேட்க, பின்னாடியே நம்ம ஜின்னு பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. நீ ஒரு பொண்ணு மாதிரி எனக்கு தான் நடந்துக்க போறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஜின்னு சொல்ல, பொண்ணு மாதிரி நடந்துக்கிறதா, மண்டையை உடைச்சிருவேன் பாத்துக்கோங்க. நானே கல்யாணம்னா பண்ணா மத்த பொண்ணுங்க மாதிரி வந்து சுதந்திரமே இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கல்யாணமே பண்ணாம ஜாலியா இருக்கேன். இதுக்கு பேர் தான் முழு சுதந்திரம், அதை புரிஞ்சுக்கோங்க சீனியர் அப்படின்னு சூச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அப்ப வாசல்ல யாரோ வர சத்தம் கேக்குது. சூச்சு எஞ்சி யாருன்னு பார்க்க போறா. பார்த்தா நம்ம சிசி தான் வந்திருக்கா. சிசி நீங்களா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம சூச்சு போய் கேட்டுட்டு இருக்க, உடனே சூ நீ இங்க இருக்கியா, உனக்கு இங்க இருக்கவர் தெரியுமா ஜின்ன அப்படின்னு சொல்லிட்டு சிசி கேட்க ஆரம்பிக்கிறா. உடனே சூச்சுவும் அதுவா, இவரும் வந்து மிலிட்டரியில தான் இருந்தாரு, எங்க அப்பாவும் மிலிட்டரியில தான் இருந்தாரு, அதனால அது மட்டும் இல்லாம நானும் அவரும் ஒரே குரு கிட்ட தான் வந்து பாடம் எல்லாம் கூட படிக்க ஆரம்பிச்சோம், அப்புறம் இவர் தனியா ஒரு பிரிவை ஓபன் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல சிசி யோசிக்கிறா. இத்தனை நாள் வரைய மிலிட்டரியில தனி பிரிவுக்கு பாஸே இவர் தான் அப்படிங்கறத என்னைக்குமே ஜின்னு சொன்னதே இல்ல. ஆனா ஒரே செகண்ட் இந்த சூ பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு கண்டுக்காத மாதிரி ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு உள்ள போறா. அதுக்குள்ள ஜின் அது வரையும் நல்லா ஜாலியா இருந்தவன் பெட்ல போய் படுத்துக்கிறான். சாரி சிசி, உங்களை வரவேற்க கூட வெளியே வர முடியல, உடம்பு டயர்டா இருக்குன்னு சொல்ல சூச்சுக்கு ஒண்ணும் புரியல. இப்பதானே நல்லா இருந்துட்டு இருந்தான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. நான் உங்களுக்கு வந்து சூப் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சிசி வேகமா பாட்டில ஓபன் பண்ண, நீங்க ஒண்ணு பாத்துக்க தேவையில்ல, சீனியர் தானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சூ கையில இருந்து பாட்டில புடுங்கிடுறா. மறுபடியும் ஜின்னுக்கு செம கோவம் வருது. எங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல லவ் ஸ்டோரி எழுதலான்னு பார்த்தா யாராவது தடுத்துட்டே இருக்காங்களே அப்படின்னு. போய் மாத்திரை வந்துருச்சான்னு கொஞ்சம் பாத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு சூவை ஜின்னு வேகமா அங்க இருந்து அமிச்சிடுறான். சிசி பக்கத்துல சூப்பு கொடுக்கறதுக்காக உட்கார்றா. நானே குடிச்சு பாக்குறேன் அப்படின்னு ஜின்னு ஒரு ஆக்டிங்க போட்டு, ஐயோ கையவே தூக்க முடியலையே அப்படின்னு நடிக்க, நானே ஊட்டி விடுறேங்க, என்னை காப்பாத்தினவருக்கு இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சிசி உட்காந்து ஊட்டிக்கிட்டு இருக்கா. நான் பண்ண தப்புக்கு நான் தானே பிராயச்சித்தம் தேடணும், நீங்க பாட்டுக்கு அமைதியா குடிங்க அப்படின்னு சொல்ல, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஜின்னு ஒரு மாதிரி மயக்கத்துல பேச ஆரம்பிக்கிறான். இங்க அந்த யாங் அப்படிங்கிற இந்த பிரின்சஸ காட்டுறாங்க. மூத்த பிரின்சஸ் இருக்கால, அவ இவ்வளவு பெரிய வில்லி நமக்கு போன எபிசோட்லயே தெரிஞ்சது. அவ இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவளோட பொண்ணு அங்க வந்துடுறா. அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, ஆமா அந்த மினிஸ்டரோட பையன் எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கான் பாத்தியா, 15 டெட் பாடிய வீட்ல இருந்து எடுத்திருக்காங்களா அப்படின்னு இந்த பிரின்சஸ் சொல்ல, உடனே இந்த பொண்ணு உட்காந்துட்டு, ஆமாமா நானும் கேள்விப்பட்டேன், என்ன அநியாயமா இருக்கு, நீ என்ன மட்டும் அடுத்த மூத்த பிரின்சஸ் பட்டதே எனக்கு கொடு, நான் என்ன தெரியுமா பண்றேன், எல்லா இறந்து போன பொண்ணுங்களும் சாதாரண வீட்டு பொண்ணுங்க தான், அவங்க கிட்ட எல்லாம் காசை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு உனக்கு ரொம்ப வேண்டிய ஆள் தானே அந்த மினிஸ்டர், அதனால போனா போது நான் அந்த குடும்பத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நீ அப்பாவியா இருக்க, இவ்வளவு வந்து அப்பாவியா இருக்க, உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இல்லன்னா நீ என்ன ஆவ, முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பையனை நான் டெஸ்ட் வேற பண்ணணும் அப்படின்னு இந்த மூத்த இளவரசி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க பொண்ணு அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இந்த மினிஸ்டர் இருக்கான்ல, அதான் நம்ம சிசி அக்காவோட மாமனார், அவன் நேரா கிளம்பி வந்துடுறான். மூத்த இளவரசி இது பாத்தீங்கன்னா அந்த மரம் ஃபுல்லா தங்கத்திலே பண்ணப்பட்டது, இதுல இருக்கிற பூலாம் ஜேடு கல்ல பண்ணுது, ரொம்ப வேல்யூபிள் ஆனது, ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க, என் பையன் உயிர் பிச்சை கொடுங்க, எனக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்குன்னு கெஞ்ச ஆரம்பிக்க, உண்மையை மறைக்காம எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும், அப்ப நான் காப்பாத்த முயற்சி பண்றேன்னு இந்த மூத்த பிரின்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஜென்னு மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்துடுறான். உடம்பு தெரி அவன் பாட்டுக்கு உட்காந்து அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஜட்ஜும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். வந்ததுல இருந்து ஒரு மாதிரி வினோதமா பிஹேவ் பண்றானே அப்படின்னு ஜென்னுக்கு இப்பதான் கை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வேலை பார்க்க ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்து ஜின்னோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். நான் போயிட்டு இந்த ஜெயில இருக்கானே கொலைகாரன், அவனோட வீட்டுல போய் செக் பண்ணி பார்த்தேன், இந்த மாத்திரை கிடைச்சது அப்படின்னு சொல்ல, அதை ஓபன் பண்ண கூட நம்ம ஜின்னால முடியல, அசிஸ்டன்டே ஓபன் பண்ணி தரான். அது மோந்து பார்த்துட்டு ஜின்னுக்கு கொமட்டவே ஆரம்பிச்சிருது. என்ன மாத்திரடா இது, என்ன கேவலமான வியாதிடா அவனுக்கு இருந்ததுன்னு சொல்ல, இது வந்துட்டு எந்த கேவலமான வியாதிக்கும் மாத்திரை கிடையாது, பொண்ணுங்க கூட கூத்தடிக்கிறதுக்கான ஸ்பெஷலான மாத்திரைங்க, இதை கொண்டு வந்து அந்த ஆள் வச்சிருந்திருக்கான், அதுவும் நம்ம ஊர்ல இது கிடைக்காது, நம்ம எதிரியான நானும் இருக்காங்கல்ல அந்த ஊர்ல இருந்து தான் யார்கிட்ட இருந்தோ வாங்கிட்டு வந்திருக்கணும்னு சொல்ல, ஜின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். வெறுனே பொண்ணுங்களை கொலை மட்டும் பண்ண போல, எதிரிங்க கூட கூட கூட்டணி வச்சிருக்கான், இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதே கால் காவலர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு வெளியே எந்த சத்தம் கேக்குது. ஜின்னு கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கான். ஜட்ஜும் பின்னாடியே வரும்போது ஜின்னு யாருங்க அந்த கால் காவலர்கள்னா அப்படின்னு கேட்க, கால்லாம் வந்து ராஜா கிட்ட பர்சனலா வேலை பாக்குறவங்க, அதுல கமாண்டன்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இப்ப நேரா அந்த இடத்துக்கு வந்திருக்கான், ரொம்ப பெரிய ஆளு, அங்க மகாராணி கிட்டே போய் பர்சனலா ரிப்போர்ட் பண்ணுவான்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஜின்னும் ஜட்ஜும் வேகமா ஓடி வந்து ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் இந்த மினிஸ்டர் இருக்கானே, அதான்
நம்ம சிசியோட அக்கா மாமனார். அவங்கிட்ட வந்துட்டு ஒரு ஆளு, இங்க பாருங்க உங்களுக்கு வந்து பேரரசி உதவி பண்றேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க கூடாதான், அது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்ல, என் பையனை இந்த இடத்த விட்டு அனுப்பிடுறேன், சாவர வரைய இங்க வரமாட்டான், எனக்கு ஓகே அப்படின்னு இந்த மினிஸ்டரும் சொல்லிடுறான். இந்த கால் காவலர்கள்லாம் வந்திருக்காங்கல்ல, உங்க பிடியில இருக்கிற அந்த மினிஸ்டரோட பையனை எங்க கிட்ட ஒப்படைங்க, நானும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிரிங்க கூட்டம் இருக்கு பக்கத்து ஊரு, அவங்க கூட போயிட்டு இவன் கூட்டணி போட்டிருக்கான், அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நாங்க தான் இந்த மாதிரி ராஜ துரோகத்தெல்லாம் பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மறுபடியும் நானும் பக்கத்துல பார்டர்ல இருக்க நம்ம ஊருக்கு கூட்டு போயிருவோம்னு சொல்ல, என்னங்க இது அநியாயமா இருக்கு, அப்ப இங்க இருக்க கொலை கேஸ்ல என்ன ஆகுறது, கண்டிப்பா நான் எங்க ஆளு உங்ககிட்ட கொடுக்கவே முடியாது, அப்புறம் நீங்க அவனை ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு ஜின்னு சொல்லிடுறான். அந்த கால் கமாண்டர் பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறான். இங்க மறுபடியும் நம்ம ஜின் சிசி 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. சிசி ஜின் 2 பேருமா ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு பொண்ணு இருந்தால, அதான் அந்த கொலைகாரன் கிட்ட தப்பிச்சு வந்த ஒரே ஒரு பொண்ணு, அவளை பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவளை பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிசி ஜின்னுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு உள்ள வரா. பின்னாடியே நம்ம ஜின்னோட அசிஸ்டன்ட் வரான். ஜின் உடனே கேட்டுட்டு இருக்கான், அவங்க கிட்ட அந்த லெட்டர் வந்துச்சு இல்ல, நாங்க வேற ஊருக்கு கூட்டு போக போறோம்னு, அந்த லெட்டரை கொண்டு வா, அந்த கொலைகார நாயை நான் இப்பவே போய் பார்க்கணும் அப்படின்னு ஜின் அங்க இருந்து கிளம்புறான். சிசி உள்ள வந்துடுறா. அந்த தப்பிச்ச பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறா. என் அம்மா வந்து காசே இல்லாம ஏற்கனவே என்ன இந்த சித்தி சித்தப்பா கிட்ட வித்துட்டு போயிருந்தாங்க, இப்போ அவங்க என்ன ஒரு பெரிய ஒரு கிளப்ல சேர்த்து விட்டாங்க காசு கொடுத்து வித்துட்டு, இப்போ அது மட்டும் பத்தாது அப்படின்னு அந்த ஆள் இருக்கால கொலைகாரன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு காசு வாங்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க, எனக்கு இப்ப வேற வழியே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, நீ ஒரு ஆபத்துல இருந்து எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லாம வேற யாரும் ஆபத்துல மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா உன்னை காப்பாத்தி உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு என்னால உயிரே கொடுக்க முடிஞ்சா கூட அதையும் கொடுப்பேன் அப்படின்னு சிசி சொல்லிட்டு இருக்கா. இங்க இந்த அக்கா புருஷன் கிட்ட போயிடுறான் ஜின்னு. என்னையா மாத்துறது, கிளுகிளுப்பா இருக்கிறதுக்கு ஏதோ மாத்திரை வச்சிட்டு இருக்க போல, இது பேரே டிவைன் பிளிஸ்ஸாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது என்னோடது கிடையாது அப்படின்னு அந்த கொலைகார சொல்றான். ஓ உன்னோடது இல்லையா, அப்ப இந்த கிளுகிளுப்பு மாதிரியே உங்க அப்பா போடுவாரா என்ன அப்படின்னு ஜின்னு நக்கலா கேட்க, யார பார்த்து என்ன வார்த்தை பேசுன அப்படின்னு நம்ம கத்த ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, இப்ப மட்டும் நீ தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டனா உன் பேர் மட்டும் தான் நாரி போகும், ஆனா நீ நானும் கிட்ட இருந்து இந்த மாத்திரையை வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சா அது ராஜ துரோகத்துல சேரும், அதுக்கப்புறமா உன் ஒட்டுமொத்த குடும்பமே கம்பி என்ன வேண்டியதான்னு சொல்ல, இங்க பாரியா, இப்ப இந்த மாத்திரை இருக்கதால தானே பிரச்சனை, இப்படி ஒரு மாத்திரை என்னதே இல்ல நான் சொல்லிடுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த கொலைகாரன் நக்கலா கேட்க ஆரம்பிக்கிறான். ஜின்னுடனே அசிஸ்டன்ட் சொல்ல, அசிஸ்டன்ட் அந்த லெட்டரை காட்டுறான். கால் கமாண்டர் கொண்டு வந்து கொடுத்தது, நீ நானும் கூட கூட்டணி வச்சதால உன்னை விசாரிக்கிறதுக்கு பார்டருக்கு கூட்டு போறாங்களாம், அப்படி கூட்டு போயிட்டா இதுக்கு மேல மறுபடியும் உன்னால ஊருக்கு வர முடியும்னு நினைக்கிறியா, உன் கதை எங்கயோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஷாக் ஆயிடுறான் இவன், இல்லையே அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இவ்வளவு பெரிய ஆதாரம் அவங்களே கொண்டு வந்து கையில கொடுத்துட்டாங்க, இது உன் அப்பாக்கு தெரியாம நடந்திருக்கும்னு நினைச்சியா, உங்க அப்பாவும் ஒரு மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு தானே அப்படின்னு கேட்க, உடனே அவன் பயந்து போய் நின்னுட்டு இருக்கான். கரெக்டா இப்ப யாரோ ஒரு ஆளை காட்டுறாங்க, தேல் ஒருத்த மேல ஏறி போயிட்டு இருக்கு. தேலை பார்த்து பல்ல வேற காட்டிக்கிட்டு இருக்காங்க நிக்கிற ஒருத்த, இவன் பேரு சங்ஷியா. சங்ஷி நைட்டிங்கேல் அப்படின்னு நானுவ சேர்ந்து ஒரு பிரிவு இருக்கு, அந்த பிரிவோட ஸ்பை. இந்த நானு அப்படிங்கிற இடத்துல இருந்து தானே இந்த டேப்லெட் எல்லாம் கூட வாங்கியிருக்கான் கொலைகாரன். சங்ஷி ஸ்பை தானே, நேரா அந்த நைட்டிங்கேல் பிரிவோட தலைவனை பாக்குறதுக்கு உள்ள போயிடுறான். தலைவன் பேரு தூவான். தூவான் கிட்ட போயிட்டு இவன் மாட்டிக்கிட்டான் அந்த பையன், இவன் கிட்ட நம்ம கொடுத்த மாத்திரை வேற இருக்கு, அதையும் எடுத்துட்டு போயிட்டாங்களா, அதை எடுத்துட்டு வந்துடலாம் நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க, என்ன பண்றது, நேரா போய் இந்த கொலைகாரனை கொன்னு தள்ளிடவா அப்படின்னு கேட்க, அந்த நைட்டிங்கேல் பிரிவோட தலைவன் பாக்குறான், நமக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனா போகுது அப்படின்னு இந்த மினிஸ்டரோட பையன் கிட்ட ஒரு கூட்டணி வச்சிருந்தோம், நமக்கு இங்க ஒரு அடிமை வேணும்ல அதுக்காக, ஆனா அதுக்குள்ள இந்த வீணா போனவன் மாட்டிக்குவான், இவளுக்கு இரிச்ச வாயனா இருப்பான் யாருக்கு தெரியும், 15 பேரை கொலை பண்ணி தோட்டத்திலே புதைச்சு வச்சிருக்கான், இவளுக்கு கேவலமானவனுக்கு தண்டனை கிடைச்சிட்டு போகுது, அதுவும் இல்லாம இதுக்கும் மேல நமக்கு அவன் தேவையே பட மாட்டான் அப்படிங்கறதால அவனை கொலை பண்றது மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்குலாம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்ம இங்க ஒளிஞ்சிருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், நானூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து நம்ம பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த இடத்துல பத்திரமா இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு வேலை கொலை பண்ணாலும் சரி ரிலீஸ் பண்ணாலும் சரி நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, நமக்கு லாபம் தான். ஆனா இப்ப இந்த டீம் இருக்கே, ஜின்னும் அந்த ஜட்ஜும் இருக்கிற டீம், அவங்களுக்கு தான் எல்லா ஆபத்தும் அப்படின்னு இந்த தூவான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜின்னும் ஜட்ஜும் பேசிட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தங்க நானும் டீம் இருக்காங்கல்ல, நைட்டிங்கேல் பிரிவு தான் நினைக்கிறேன், இந்த மாத்திரையை அவங்க தான் வைப்பாங்க, ஆனா இப்ப நம்ம கொலை பண்ணாலும் சரி இல்ல அவனை ரிலீஸ் பண்ணாலும் சரி அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஈஸியா எஸ்கேப் ஆயிருவாங்க, ஆனா ஒரே ஒரு பையன் தான் இருக்கான் இந்த ஆளுக்கு மினிஸ்டர் இருக்குங்கிறதால நம்ம மட்டும் அவனை கொலை பண்றதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா நம்ம மேல அவனோட கவனம் ஃபுல்லா திரும்பிட்டு நம்மள அழிக்காம அவன் விட மாட்டான், ஆனா ஒருவேளை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அத்தனை பொண்ணுங்களோட ஆத்மாவும் சாந்தி அடையாம இருக்கும்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு இக்கட்டுல மாட்டி விட்டுறதுக்கு நைட்டிங்கேல் தான் காரணம், அவங்க தான் வேணும்னே நம்மள பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஜட்ஜும் திட்டிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இறந்து போன ஒரு பொண்ணோட அம்மா வந்து மறுபடியும் சிசியை பார்த்து, என் பொண்ணு செத்து போனதெல்லாம் வேஸ்ட் ஆமான்னு கேட்க, அப்படிலாம் இருக்காதீங்க, என்கிட்ட ஒரு வழி இருக்கு, ராஜாட்டியே நேரா அந்த விஷயம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து யாராலையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியாது, மகாராணியே நினைச்சா கூட டிஸ்ட்ராக்ட் பண்ண
பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கரெக்டா இதே நேரத்துல ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், ராஜா கிட்ட மட்டும் இந்த விஷயம் போயிருச்சு அப்படின்னா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் நம்ம ராஜா இருக்காரு, அவருக்கு சிட்டிக்குள்ள சாதாரண மனுஷங்க மாதிரி வரது பிடிக்கும் போல. அவர் ஒரு பல்லக்குல உட்கார்ந்து வந்துட்டு இருக்காரு, இதுக்கு ஒரு சேஃப்டிக்கு. ராஜாவோட அசிஸ்டன்ட் ராஜா போதும் அரண்மனைக்கு திரும்பி போயிடலாமே அப்படின்னு சொல்ல, பக்கத்துல ஒரு கடையில ரொம்ப ஸ்வீட் நல்லா இருக்கும், போய் வாங்கிட்டு வா அப்படின்னு ராஜா சொல்றாரு. தோ வந்துட்டேன்னு அசிஸ்டன்ட் ஓடி போயிட்டு ராஜா சாப்பிடுங்க, சார் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் பல்லக்கு தூக்க ஆரம்பிக்க, அப்பன்னு பார்த்து ஜின்னோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, செத்து போன பொண்ணோட அம்மா கிட்ட. அந்த பொண்ணு வேகமா ஓடி வந்து ராஜா என்னை காப்பாத்துங்க, என் பொண்ணுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கத்த ஆரம்பிக்க, ஆளுங்க எல்லாம் பிடிச்சி அந்த பொண்ணு அங்க இருந்து இழுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ராஜா அங்க இருந்து வெளியே வந்துடுறாரு. நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு, இந்த மினிஸ்டரோட பையன் என் பொண்ணோட சேர்த்து இன்னும் 15 பொண்ணுங்களை கொலை பண்ணி தோட்டத்துல புதைச்சு வச்சுட்டான், இப்போ அந்த கேஸ் வந்து அவனை ரிலீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜா அவங்க கவனத்துக்கே இந்த கேஸ் வரக்கூடாதுன்னு பாத்துட்டு இருக்காங்க, ப்ளீஸ் என் பொண்ணுக்கு ஒரு தீர்ப்பு வாங்கி தாங்க, மினிஸ்டரோட பையனுக்கு தண்டனை வாங்கி தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ராஜாவே ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இங்க மகாராணி மறுபடியும் அந்த கொலைகாரனோட அப்பா மினிஸ்டரை கூப்பிட்டு, என்ன நடக்குதுங்க, நான் உங்ககிட்ட அப்பவே எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிடுன்னு சொன்னேன், ஆனா இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ எப்படி சீக்ரெட் வச்சியோ அதே மாதிரி எனக்கும் தெரியாம நிறைய விஷயம் நடக்கும், இதுக்கு மேல ராஜா என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க என் பையனை காப்பாத்தியே ஆகணும்னு மினிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான், காப்பாத்தியே ஆகணும்னு நீ நினைக்கிறது கரெக்ட் தான், ஆனா உன் பையன் செத்தா உன் பையனோட முடிஞ்சு போகும், இல்லனா உன் ஒட்டுமொத்த குடும்பமே முடிஞ்சிரும், இதுல ரெண்டுல உனக்கு எது வேணும்னு பாத்துக்கோ, நானும் கிட்ட உன் பையன் கூட நீ வச்சதுக்கான எல்லா லெட்டரும் எங்க கிட்ட இருக்கு, அதுவும் டிவைன் பிளிஸ் அப்படின்னு ஒரு போதை மாத்திரை இருக்கு, பொண்ணுங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக அந்த மாத்திரைய எத்தனையோ லெட்டர் எழுதி உன் பையன் வாங்கியிருக்கான், இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு, அதனால உன் குடும்பம் வேணுமா உன் பையன் உயிர் மட்டும் வேணுமாங்கிறத பாத்துக்கோன்னு சொல்லிட்டு, இந்த மரம் என்கிட்ட நீ கொடுத்தல்ல, இது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன், நீயே வச்சுக்கோ அப்படின்னு மகாராணி கொடுத்துற, அந்த மினிஸ்டர் அதையும் போட்டு உடைச்சிட்டு சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா மறுபடியும் கோர்ட்ல கேஸ் நடக்க ஆரம்பிக்குது ராஜா முன்னாடி. இந்த கொலைகாரம் போயிடுறான், மினிஸ்டரோட பொண்டாட்டி, அப்புறம் இந்த கொலைகாரனோட பொண்டாட்டி, அதாவது நம்ம சிசியோட அக்கா, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இறந்து போன பொண்ணோட அம்மா போயிருக்காங்க, அதே மாதிரி ஒரு பொண்ணு சாட்சி சொன்னால அவ, எல்லாரும் அங்க இருக்காங்க. என் பையனை காப்பாத்துங்க, என் பையன் உயிரை வந்துட்டு விட்டுருங்க, அதுக்கு பதிலா ஏன் உயிரை எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த கொலைகாரனோட அம்மா கத்த ஆரம்பிக்க, ராஜா சொல்றாரு, நான் அப்புறம் எப்படிமா நீதியை நிலநாட்ட முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. உன் பையன் உயிரை எடுக்காட்டி எப்படி நான் நிலநாட்ட முடியும் அப்படின்னு கேட்க, ஒரு உயிருக்கு ஒரு உயிர் கரெக்டா இருக்காதா ராஜா, அதனால என் பையன் உயிருக்கு பதிலா நான் ஏற்கனவே விஷத்தை சாப்பிட்டு வந்துட்டேன், என் உயிர் போனதுமா அதுக்கு பதிலா சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரனோட அம்மா அங்கே பொத்துன்னு செத்து விழுந்துடுறா. ராஜா பாக்குறாரு, அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்து தீர்ப்பு வருது, என்னதான் வந்துட்டு ஒரு உயிர் போனாலும் ஆனா அந்த பையன் பண்ண தப்பு மன்னிக்கவே முடியாதது, அவனுக்கு மரண தண்டனைக்கு உத்தரவு போடுறேன், இருந்தாலும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா அந்த மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவனோட பதவியை நாங்க பறிக்க போறது கிடையாது, அதுக்கு பதிலா அந்த பதவி அவருக்கு அப்புறமா வேற யாருக்கும் உங்க குடும்பத்துல போகாது, அது அவருடைய ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டிருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் ராஜா ஜட்ஜை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு, நான் இந்த நேரத்துல வெளியே ஊருக்குள்ள வருவேன் உனக்கு மட்டும்தான் தெரியும், நீ தான் அந்த விஷயத்தை வெளியே சொல்லிருக்க, ஏன் இப்படி பண்ண, இப்ப நான் வந்து பல அரசியல் குடும்பங்களோட எதிரி ஆயிட்டேன் அப்படின்னு ராஜா கத்த ஆரம்பிக்க, ராஜா நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு இதுல ஆபத்து தான், அரசியல் ஆபத்து நிறைய இருக்கு, ஆனா அப்பாவி உயிர்களை நீங்களும் மதிக்காம விட மாட்டீங்கன்னு தெரியும், அதனாலதான் நீங்க இவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சிசி ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்க, ஜின் அங்க வரான். என்ன நீங்க எங்க பண்றீங்க, பேலஸ்க்கு போலையா அப்படின்னு கேட்க, சும்மா டீ சாப்பிட்டு போலான்னு வந்தேங்க, ஏதோ பரவாயில்ல இவ்வளவு தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல, அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த பையனோட அம்மாவை பாருங்க, அப்பயும் உயிரை விட்டுருக்காங்க, அம்மாங்கனாலே பொதுவா இப்படிதானே அப்படின்னு சிசி பேசிக்கிட்டு இருக்கா. எங்க ஜட்ஜி கிட்ட மறுபடியும் ராஜா, நீ மட்டுமா சேர்ந்து இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல, வேற யார் இந்த உனக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உடனே இருக்கு பார்த்து ஜட்ஜ் சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த லேடி கிட்ட வந்து உங்க இருக்கிற இடத்த சொன்னது எல்லாத்துக்குமே காரணம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்லவரு, எல்லாத்துக்கும் வித்தியாசமா யோசிச்சு தீர்ப்பு சொல்லுவாரு, அவர் தான் புதுசா சேர்ந்திருக்க கமாண்டன்ட், அதுவும் இல்லாம ஜின் அவர் பேரு அப்படின்னு ஜின்னை பத்தி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அம்மாங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொன்னீங்க, ஆனா ஏன் அம்மா என்ன பாதியிலே விட்டுட்டு குழந்தையிலே தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க, ஒருவேளை ஏன் அம்மா மட்டும் அப்படி இல்ல போல, அதுக்கப்புறமா நான் ஒருத்தரை பார்த்தப்போ உன்னோட நட்சத்திரம் ரொம்ப மோசமானது, நீ கூட இருந்தா ஆபத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் உன்னை கொல்லாம உங்க அம்மா உன்னை இங்க விட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, உடனே சிசி யோசிச்சு பாக்குறா, சின்ன வயசுலயே அதாவது போன ஜென்மத்திலே ஜின்னு எப்பவுமே இவ்வளவு ஒரு குடும்பமா பாத்திருக்கான், ஆனா அவங்க குடும்பத்தை பத்தி எனக்குமே சொன்னதில்ல, இல்ல யாரும் இல்லன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கான், இவனுக்கு பின்னாடி இப்படி ஒரு கஷ்டம் இருக்கா அப்படின்னு நம்ம சிசி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.